இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பணப்பரிமாற்றம் ஆன்லைன் மயமாகி வருவதற்கேற்ப திருடர்களும் மோசடி பேர்வழிகளும் அப்டேட் ஆகி டிஜிட்டல் மோசடிகள் செய்கின்றனர். RBIலேருந்து பேசுறேன், கார்டு மேல 16 டிஜிட் நம்பர் இருக்கு, பார்த்து சொல்லுங்க சார் என கூறுவதில் தொடங்கி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து ஆன்லைனில் பணத்தை சுருட்டுவது வரை பலதரப்பட்ட டிஜிட்டல் மோசடிகள் அன்றாடம் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் அப்பாவி மக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் செல்போனில் தொடர்பு கொண்டு OTP கேட்பது, வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி பணத்தை திருடுவது என புது புது வழிகளில் மோசடி செய்கின்றனர். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவில் 13,469 டிஜிட்டல் மோசடி புகார்கள் பதிவாகியுள்ளன. 509 கோடி ரூபாய் பறிபோகி இருக்கிறது. இச்சூழலில் டிஜிட்டல் மோசடியில் பணத்தை இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. மும்பையில் நடைபெற்ற நிதி கொள்கை கூட்டத்திற்கு பின் பேசிய ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா இது பற்றி கூறினார். டிஜிட்டல் மோசடிகளில் 65% வங்கி புகார்கள் 50,000 ரூபாய்க்கும் குறைவாக இழப்பு தொகை கொண்டதாக இருக்கிறது. குறைந்த அளவு பணத்தை இழந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க புதிய வழிமுறைகள் வெளியிடப்படும். பணத்தை இழந்தவர்களுக்கு ஒரு முறை மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும். பணத்தை இழந்த வாடிக்கையாளர்களிடம் எந்த கேள்வியும் கேட்கப்படாது என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் தெரிவித்தார்.